நண்பர்களே வணக்கம். சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல நாம இந்த சீரியஸா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த கோடிங் அண்ட் டீகோடிங், ஆல்பா நியூமரிக் ரீசனிங், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ், லாஜிக்கல் ரீசனிங், இதுலெல்லாம் அல்பபெட்டிக்கலா பயன்படுத்தி வரக்கூடிய இதுக்குள்ள இந்த 3, 9, 12, 16 இதுல அல்பபெட்டிக்கலா யூஸ் பண்ணி வரக்கூடிய ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோவா இந்த கொஸ்டின்ல பார்ப்போம். அந்த ரீசனிங்கை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு என்னடா இந்த அல்பபெட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த அல்பபெட்ஸை 1 to 26 அதோடைய லொகேஷனை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது மட்டும் ஒரு சிம்பிளான ஒரு வேலையை நீங்க செஞ்சுக்கிறணும். இதை செஞ்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த இடத்துல நம்ம இதை எழுதி அது அந்த எழுத்து எங்க இருக்கு, அந்த ஆல்பபெட் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு எடுத்து நம்மளால பார்க்க முடியாது. நாம கண்மூடித்தனமா இதை மனப்பாடம் பண்ணி ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கிறணும். A to Z எந்த லொகேஷன்ல இருக்கு, எந்த பொசிஷன்ல இருக்கு. E5, O15, Y25, C3, P16, Z26, I9, R18 பார்த்த உடனே சொல்ற மாதிரி உடனே மனப்பாடம் பண்ணி நம்ம வச்சுக்கிறணும். 5 நிமிஷம் ஆகாது, ஒரு 10-15 நிமிஷம் ஆகாது. இதை ஏதாவது ஒரு ரிலேஷன் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 2 லெட்டரா கூட நாம மனப்பாடம் பண்ணிக்கலாம். L and V, M and W, இப்படி 2 லெட்டரா கூட நம்ம P and Z ஏதாவது ஒரு கீவேர்ட் மாதிரி போட்டு நாம அதை ஒரு ஷார்ட்டா ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு புரிகிற வகையில் இதை நீங்க கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்குங்க. 2 லெட்டராவோ அல்லது 3 லெட்டராவோ எந்தெந்த லொகேஷன்ல இருக்குன்னு என்னன்னா கேட்ட உடனே பார்த்த உடனே நமக்கு லெட்டர் சொல்ல தெரியணும். W0 23 உடனே நமக்கு பார்த்த உடனே நம்ம தேடி அதை 23ன்னு எடுத்து எழுதக்கூடாது. ஆக இந்த கொஸ்டினை நம்ம ஃபேஸ் பண்ண போறதுக்கு ஃபர்ஸ்ட் A to Z லொகேஷனை முதல்ல இந்த இதை பாஸ் பண்ணிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு முதல்ல லொகேஷனை பேப்பர்ல சும்மா எழுதி பாருங்க. X24, N 14, H 8 அப்படின்னு அது மாதிரி எழுதி பாருங்க. K11 U21, F6 P16, P16 Z26 இந்த மாதிரி ஒரு கம்பேர் பண்ணி கூட படிங்க. G7 Q17 இப்படி அது மாதிரி ஜம்ப் பண்ணி 7 17 என்ன, 6 16 என்ன, இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டாலும் சரி. உங்களுக்கு பிடிச்ச வகையில எப்படியோ 2 லெட்டரோ 3 லெட்டரோ கம்பேர் பண்ணி சேர்த்து ஒரு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தா நமக்கு பார்த்த லெட்டரை நமக்கு எழுத தெரியணும், உடனே எழுதணும், அவ்வளவுதான் இதுல உள்ளது. அதுக்காக அதை எழுதின உடனே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடாது. அதுல ஒரு ட்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இது நம்ம ப்ராப்ளமா பார்ப்போம். இதை முதல்ல இப்ப வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் முதல்ல மெமரைஸ் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோல நாம எழுதி A to Z எழுதி நம்ம அதுல இருந்து லொகேஷனை எடுத்து போட்டு என்ன அதுல லிங்க் கொடுத்துருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஆன்சரை கண்டுபிடிப்போம். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த அல்பபெட்டிக்கல்ல லாஜிக்கல் ரீசனிங், கோடிங் அண்ட் டீகோடிங், ஆல்பா நியூமரிக் ரீசனிங், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் இது எல்லாமே கவர் ஆகி வரும். நம்ம தனித்தனி டாபிக்கா நிறைய விரிவா அதுல இன்னும் மிச்சம் இருக்கிறது கூட பின்னாடி பார்ப்போம். இதுதான் மேக்சிமம் வரும். இந்த அல்பபெட்ஸை படிச்சிட்டோம்னா அதுல ஒரு 4-5 கொஸ்டின் கவர் ஆகும். குறைஞ்சபட்சம் 4 அல்லது 5 கொஸ்டின் கவர் ஆகும். அதுக்குள்ள ஒரு சிம்பிள் ரீசனிங், ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கும். குயிக்கா நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு ட்ரிக். அந்த ட்ரிக்கை கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய வேலை. அந்த ட்ரிக்ஸ் என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்குங்கிறத நம்ம இப்ப ப்ராப்ளமா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி படிச்சிருங்க. A to Z லொகேஷன் 2ஆவோ 3ஆவோ பேரா போட்டுக்கிட்டு ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ட்ரிக்கை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிங்க. நீங்களா ஏதாவது ஒரு வேர்டை வச்சு ட்ரிக்கை மைண்ட்ல வச்சுட்டு முதல்ல அதை படிச்சிருங்க. இந்த முதல் கொஸ்டினா பாருங்களேன். இந்த முதல் கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு ஆக்சுவலா தெரிஞ்சிருச்சு இதுல என்ன ரீசனிங் இருக்கு அப்படிங்கிறது. இந்த கொஸ்டின்ல மிஸ்ஸிங் டேர்மை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் டேர்ம். அல்பபெட்டிக்கல் ரீசனிங்கா அதுல இருக்கு பாருங்க. இது எல்லாமே ஒரு பேட்டர்ன்ல செட் பண்ணிருக்காங்க. என்ன பேட்டர்ன்ல, ஒரு வரிசையா வேற வருது. என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சிருது பாருங்க. இந்த MOC LPC KQD அடுத்து என்ன நம்ம ஆன்சர் வர வேண்டிய ஆன்சர், அடுத்து ISE. இதெல்லாம் என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு தெரியுதா? இங்க இருந்து பாருங்க, தேர்ட்ல இருந்து பாருங்களேன். தேர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க. Kல இருந்து L வருது, Lல இருந்து M வருதா ஃபர்ஸ்ட் லெட்டர். அதே மாதிரி Iல இருந்து என்ன வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர், J வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் லெட்டர் K வந்துருச்சு. ஓகேயா?
இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது லெட்டரை பாருங்களேன். ஓல இருந்து ரெண்டாவது லெட்டர் அடுத்த சீரியஸ்க்கு போகும்போது பீன்னு ஆகுது. பீல இருந்து அடுத்ததுக்கு கியூன்னு ஆகுது. கியூல இருந்து அப்ப அடுத்தது என்னவா ஆகணும்? ஆர்னு வரணும். அப்ப அந்த ஜேக்கு அடுத்து நடு லெட்டர் ஆரா தான் இருக்கும். ஆருக்கு அடுத்த நடுவில் உள்ள லெட்டர் என்னவா இருக்கணும்? எஸ்ஸா இருக்கணும். எஸ்சி இருக்கு. அப்ப அதே மாதிரியே தேர்ட் லெட்டர் என்ன வர வாய்ப்பு இருக்கு? சி. இங்க அடுத்ததும் சி வருது. அடுத்ததுல இங்க டி வருது. 2 சி வந்துட்டதுனால இங்க ஆன்சர் வர வேண்டிய இடத்துலயும் மூணாவதா 2 டி வரணும். அதுக்கு அடுத்தது இ வருது. அதுக்கு அடுத்த சீரியஸ் வந்துச்சுன்னா இ வரும். அப்ப இதுல இருந்து ஆன்சர் நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறோம். இது கொஞ்சம் சிம்பிள் கொஸ்டின் தான். ஜேஆர்டி. இத இப்ப நம்ம இந்த லொகேஷன், அதாவது நம்ம பொசிஷன் படிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்ப பாருங்களேன், நம்ம அந்த பொசிஷனை இதுல ஃபில் பண்ணி பார்ப்போமா? எம் உடைய லெட்டர் பொசிஷன் என்னது? 13. ஓ உடைய லெட்டர் பொசிஷன் என்னது? 15. சி உடைய லெட்டர் பொசிஷன் என்னது? 3. அதே மாதிரி எல்லுக்கு 12, பிக்கு 16, சிக்கு 3, கேக்கு 11, கியூக்கு 17, டிக்கு 4. அடுத்தது கடைசியா ஐக்கு 9, எஸ்க்கு 19, ஈக்கு 5. இப்ப இதுக்குள்ள உள்ள தொடர்புகளை பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியான கொஸ்டின். காம்ப்ளிகேட்டான கொஸ்டினுக்கு இந்த மாதிரி போட்டா தான் நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்க வரும். 13ல இருந்து 12 ஆகுது, 12ல இருந்து 11 ஆகுது. அப்ப இது 10 ஆகும். அதே மாதிரி அடுத்தது 15ல இருந்து 16 ஆகுது, 16ல இருந்து 17 ஆகுது. அப்ப இங்க அடுத்த லெட்டர் 18 ஆகும். அதே மாதிரி 3ல இருந்து 3, அடுத்து 3ல இருந்து 4, அப்புறம் 4ல இருந்து 4 தான் வரணும். 4. அப்ப ஆன்சர் 10, 18, 4. அந்த 10க்கு என்னன்னு திரும்ப எழுதணும்னா இது ஜே, 18க்கு 6, 4க்கு டி. அப்ப ஆன்சர் ஜேஆர்டி 1. இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இந்த நம்பர் பொசிஷன் எழுதி கண்டுபிடிக்கிறதா ஈஸியாவும் வேகமாவும் செய்யக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த கொஸ்டின் ஈஸி. நெக்ஸ்ட் லெட்டரா வந்துருது. எம்முக்கு முன்னாள் உள்ள லெட்டர், எல்லுக்கு முன்னாள் உள்ள லெட்டர்னு நமக்கு சிம்பிளா 1ன்னு இருக்கு. இதுவே 2, 3, 4 லெட்டர் தள்ளி கூட கொஸ்டின் இருக்கும். அப்படிதான் கொஸ்டின் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம இந்த லெட்டர் பொசிஷனை போட்டு கண்டுபிடிக்கிறது தான் எளிமையான வழியா இருக்கும். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அதுல உங்களுக்கு புரியும். இந்த கொஸ்டின் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் அந்த டாபிக் உள்ள வர்ற மாதிரியான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை வாசிச்சு பாருங்க. செலக்ட் தி ஆப்ஷன் தட் இஸ் ரிலேட்டட் டு தி தேர்ட் டேர்ம் இன் தி சேம் வே அது செகண்ட் டேர்ம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் இந்த செகண்ட் டேர்ம் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி தேர்ட் டேர்மும் இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற டேர்மும் ஒரே மாதிரி இருக்கிற ஆன்சரை கண்டுபிடிங்க. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும்? இப்ப இதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த அல்பபெட் மாடல்ல ஒண்ணும் இல்ல, சிம்பிள். ரெண்டுல நம்ம கோட் பண்ணுவோமா? முதல் வேர்டுக்கு நம்ம அந்த பொசிஷனை கோட் பண்ணி விடுவோமா? ஜேக்கு 10, ஓ 15, சி 3, கே 11, ஒய் 25. அதே மாதிரி ரெண்டாவது வேர்டையும் கோட் பண்ணுவோமா? பி கே சி எக்ஸ் ஜே. பி 16, கே 11, மூணாவது எழுத்து சி 3, நாலாவது எக்ஸ் 24, ஜே 10. அதே மாதிரி இந்த மூணாவது வேர்டு இந்த BHAJI இதுல இருந்து தான் நம்ம அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். அதனால அதுக்கும் நம்ம கோட் பண்ணிடுவோமா? 2 H8 A1 J10 I9. இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு கண்டுபிடிக்கணும். தொடர்பு எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இது ரெண்டும் ஒன்னு கூடி இருக்கா? 15, 16 கிராஸ்ல ஒன்னு கூடி இருக்கு. நடு நம்பர் ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி நாலாவது நம்பரும் அஞ்சாவது நம்பரும் பாருங்க, கிராஸ்ல ஒன்னு குறைஞ்சிருக்கு. அதையே ரூலை இங்க செய்யலாமா? இந்த கிராஸ் ஒன்னு கூடணும், இந்த கிராஸ் ஒன்னு கூடணும். அப்பனா என்ன அர்த்தம்? 8 ஒன்னு கூடி வந்தா இங்க 9, 2 ஒன்னு கூடி வந்தா 3. அதே மாதிரி நடுவுல நம்பர் அப்படியே இருக்கணும் இந்த கோட் படி. அப்ப 1 அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது 4th and 5th நம்பர் எப்படி ஆகணும்? இந்த கிராஸ்ல இந்த கிராஸ்லயும் 1 குறையணும். அப்ப அந்த 1 குறைஞ்சிச்சுன்னா 9 8 மாறிடும், 10 9 மாறிடும். அந்த சீரியஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா திரும்பவும் டீ கோட் பண்ணிட வேண்டியதான். எப்படி கோட் கொடுத்தோமோ அதே மாதிரி டீ கோட் பண்ணிடலாம். 9க்கு டீ கோட் பண்ணோம்னா ஐ, 3க்கு சி, 1க்கு ஏ, 8க்கு ஹச், 9க்கு திரும்பவும் ஐ. ICAHI எங்க இருக்கு? இங்க இருக்கு. தேர்ட் ஆன்சர். இது கோடிங் டிகோடிங் அந்த டாபிக் உள்ள வர ஒரு ஆல்பபெட்டிக்கல் ரீசனிங். இந்த மாதிரியும் கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின்ல மிஸ்ஸிங் லெட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு கோட்ஸ் எழுதுவோமா? அந்த பொசிஷன் கோட் எழுதிடுவோமா? டிக்கு 4, ஜேக்கு 10, ஹெச்சுக்கு 8. இப்ப வர வேண்டிய நம்பர் இல்ல. எல்லுக்கு 12, எஃப்க்கு 6, அடுத்து பிக்கு 16, டிக்கு 4. இப்ப இந்த 4 எந்த வரிசையில வருதுங்கிறத கண்டுபிடிச்சு பாருங்க. பாருங்களேன், முதல் நம்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 4ல இருந்து 8க்கு போகுது, 8ல இருந்து 12க்கு போகுது, 12ல இருந்து 16க்கு போகுது. சரிதா? 4 கூட்டிட்டே போகுது. இப்ப நமக்கு ரெண்டாவது நம்பர் தான் வேணும். என்னன்னு 10ல இருந்து இங்க என்னவா வந்திருக்கும்? அதுல இருந்து 6 ஆயிருக்கு, 6ல இருந்து 4 ஆயிருக்கு. இதுல இருந்து 6ல இருந்து 4 ஆகும் போது என்னவா இருக்கு? 2 குறைஞ்சிருக்கு தெரியுது. அப்ப
அப்ப தேர்ட் நம்பருக்கும் ஃபோர்த் நம்பருக்கும் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிச்சு, 2 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 10ல இருந்து இங்க வரும்போதும் 8 தான் மாறி இருந்திருக்கணும். அப்புறமா 8ல இருந்து 2 குறைஞ்சு 6 மாறி இருந்திருக்கணும். ஓகேயா? அப்ப விடுபட்ட நம்பர் 8 தெரிஞ்சிருது. அதை டீகோட் பண்ணிட்டோம்னா 8க்கு என்ன எழுத்து வரும்? திரும்பவும் H தான் வரும். ஸோ இந்த 4வது ஆன்சர். கோட் கொடுக்க போறோம், அதை கடைசியா திரும்பவும் டீகோட் பண்ணி எழுத கண்டுபிடிச்சது சிம்பிளான ஒரு ரீசனிங் ட்ரிக் தான் இருக்கும். அதுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சு எழுத போறோம். இந்த கொஸ்டின் பாருங்க, இதுலயும் மிஸ்ஸிங் லெட்டர் தான். 3 ஒரே மாதிரி பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க. கம்ப்ளீட் தி கிவன் பேட்டர்ன்னா ஒரே பேட்டர்ன்ல வருது. சிமிலர் பேட்டர்ன், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ். அதுக்குள்ள அந்த டாபிக் குள்ள வர்ற கொஸ்டின் இது. இந்த வார்த்தைகளுக்கு முதல்ல வழக்கம் போல நம்ம ஒரு கோட் பண்ணி பார்த்துருவோமா? நம்ம பொசிஷன் கோட் பண்ணிக்கிறோமா? டி 4, பி 16, ஜே 10. ஓகே. அடுத்தது எல் 12, ஜே 10, கே 11. அடுத்து எஃப் 6, எல் 12. இங்கே என்ன வரும்? இந்த கொஸ்டின்ல இருக்கிற ட்ரிக்கை பாருங்களேன். இந்த வேர்ட்ல நான் முதல் எழுத்து 2ஐயும் கூட்டினா 20, அதுல ஆஃப் 2ஆல டிவைட் பண்ணோம்னா அதே மாதிரி ரெண்டாவது வார்த்தையில பாருங்க, முதல் 2 எழுத்தையும் கூட்டுங்க, 12 10 22, அதுல ஆஃப் 11. சேம் வே 6ஐயும் 12ஐயும் கூட்டினோம்னா 18, அதுல பாதி 9 வரணும். 9 என்ன எழுத்து? 9க்கு எழுத்து ஐ கோடிங்ல. அப்ப ஐ தான் ஆன்சர். ஆப்ஷன் 3 ஐ ஆன்சர். அடுத்த கொஸ்டின் கோடிங் அண்ட் டீகோடிங். இந்த கொஸ்டினை பாருங்க, இந்த கோட் லாங்குவேஜ் இந்த வேர்டு TRUC is written as SSTDD and SLISCE is written as RMHDD. அப்பனா CLASCH வந்து என்ன மாதிரி வரும்? ஆன்சர் வந்து இங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம சிம்பிள் எப்பயும் போல இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு கோடிங் போட்டு பார்த்துருவோம். இப்போ இந்த இதுல வர வேர்டு எல்லாத்தையுமே எழுதியிருக்கோம். அதுல இந்த ட்ரூஸ் இது வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. பேர்ல பார்ப்போமா? இந்த பேருடைய ட்ரிக்கு கண்டுபிடிக்க முன்னாடி அதை முதல்ல அதோடைய கோட்ஸ்லாம் எழுதுவோமா? அதோடைய பொசிஷன் எழுதிருவோமா? T 20 முதல் வார்த்தைக்கு 20, R 18, U 21, C 3, E 5. அடுத்து ரெண்டாவது வார்த்தை Sக்கு 19, திரும்பவும் 19. அடுத்தது T 20, D 4, ரெண்டாவது திரும்பவும் D 4. ஓகே. இப்ப அடுத்து ரெண்டாவது பேர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பேரும் சும்மா கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால அதுக்குள்ள இருந்தும் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக ட்ரிக்குக்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டாவது பேருக்கும் இதே மாதிரி கோடிங் எழுதிக்கிறோமா? S உடைய பொசிஷன் 19, L 12, I 9, C 3, E 5. நெக்ஸ்ட் வேர்டு, நாலாவது வேர்டு R 18, M 13, H 8, D 4. ஓகே. இப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்க போற அந்த கடைசி வேர்டு கிளாஷை எப்படி எழுதணும்? CLASH தான் கேட்கறாங்க. அப்ப அதையும் நம்ம எழுதிக்கிறோம், கோடிங் பண்ணிக்கிறோம். C 3, L 12, A 1, S 19, H 8. இப்போ நம்ம கோடிங் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பேர் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன ட்ரிக் வந்திருக்குன்னு பார்க்கணும். அதுல ஏதாவது டவுட் இருந்தா அது ரெண்டாவது உள்ள பேர்ல பார்க்கணும். அது ரெண்டையும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு மூணாவது பேருக்கு அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கிறோம். இதுல என்ன ட்ரிக் வருதுன்னு பாருங்க. நடுவுல உள்ள நம்பர் வந்து அப்படியே 1 குறையுது கீழே. அடுத்தது இது ரெண்டுலையும் 20ல இருந்து 1 குறையுது கீழே, 18ல இருந்து 1 கூடுது. அதே மாதிரி இங்க 4வது 5வது நம்பரை பாருங்க, 3ல இருந்து 1 கூடுது, 5ல இருந்து 1 குறையுது. அது கரெக்டா எந்த லொகேஷன்ங்கிறத ரெண்டாவது பேர்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது பேர்ல பாருங்க, ரெண்டாவது பேர்ல தான் அந்த ட்ரிக்கு தெளிவா தெரியுது பாருங்களேன். ரெண்டாவது பேர்ல முத நம்பரும் பாருங்களேன், 19ல 1 குறையுது. ரெண்டாவது நம்பரும் பாருங்க, 12ல 1 கூடுது. அதே மாதிரிதான் எங்கேயும் இருக்கு பாருங்க, 1 குறையுது 1 கூடுது. ரெண்டாவது நம்பர் 1 கூடுது. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4வது நம்பர் 5வது நம்பர் என்னவா இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது பேர்ல பாருங்களேன், 4வது நம்பர் 5வது நம்பரும் ஏற்கனவே உள்ள மாதிரியே இதுல 1 கூடுது 4வது நம்பர், 5வது நம்பர் 1 குறையுது, +1 -1. இது அப்படியே இங்க அப்ளை பண்ணிக்கிறோமா? இந்த கடைசியா நம்ம CLASH எழுதி வச்சிருக்கோம்ல, முத என்ன குறையணும்? 1 குறையணும் முத நம்பருக்கு. அப்ப 2 1 குறைஞ்சா. அடுத்தது 1 கூடணும், 12 விட 1 கூடுனா 13. அடுத்தது 1 குறையணும், 1ல இருந்து 1 குறைஞ்சா 0. அடுத்தது 1
ஒன்று கூடணும், 19ல இருந்து 1 கூடனா 20, அடுத்தது 1 குறையணும், 8ல இருந்து 1 குறைஞ்சா 7. இப்ப கண்டுபிடிச்சதுக்கெல்லாம் நம்ம டீகோட் பண்ணிட வேண்டியதுதான். 2 என்னது பி, 13 எம், 0ன்னு நம்ம ஒன்று கிடையாது, அதனால அதை கடைசி நம்பரா வச்சுக்கலாம். 1ங்கிறது ஏன்னா கடைசி நம்பர் 1 கழிச்சோம்னா அப்ப இசட் 0ங்கிறது. அடுத்து 20ங்கிறது டி, 7 ஜி, பிஎம் இசட் டி ஜி எங்க இருக்கு? 4வது ஆப்ஷனா இருக்கு. பிஎம் இசட் டி ஜி 4வது ஆப்ஷன். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதுல நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப இந்த சொல்லி காமிக்கிறதுக்காக இந்த வேர்டெல்லாம் நம்ம வந்து எழுதி காட்டுறோம். இந்த 1ல இருந்து 5 வரை உள்ள இந்த வேர்டெல்லாம் நீங்க எக்ஸாம்ல எழுத வேண்டியது இல்லை. நீங்க எழுத வேண்டியது அங்க பார்த்து பார்த்து டக்கு டக்குன்னு கோட்ஸை தான் எழுதணும். இந்த கோடு ஃபர்ஸ்ட் கோடு, ரெண்டாவது கோடு எழுதி முடிக்கிறோம், அதுக்குள்ள உள்ள அந்த ட்ரிக்கை கண்டுபிடிக்கிறோம். அதை டவுட்டை கிளியர் பண்றதுக்காக அந்த ரெண்டாவது பேருக்கு வரும். இந்த கோடை மட்டும் தான் நீங்க எழுதுறீங்க. மூணாவது அந்த கண்டுபிடிக்க வேண்டியதுக்கும் கோடை மட்டும் தான் எழுதுறீங்க. இந்த வார்த்தையெல்லாம் எழுதி பார்க்கணும். அதுல கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ட்ரிக்கை கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு ஆன்சர் கோடை, கடைசி கோடை வந்து எழுதுறோம். அதை டீகோட் பண்ணிக்கிறோம் எழுத்தா. அவ்வளவுதான். அப்ப நம்ம இதுல நமக்கு டைம் சேவ் பண்ற மாதிரி செய்ய வேண்டிய என்ன விஷயம்னா, அந்த அல்பாபெட்ஸை நம்ம வந்து மனப்பாடம் மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கிறது தான். பார்த்தோன்னே எழுத்த எஸ்னா 19, எல்னா 12, ஐனா 9, இ 5, ஜே 10, டி 20 இப்படி டக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும், எழுத தெரியணும். எழுதுனா என்ன, நம்ம அதை எழுதின பிறகு அதுல இருந்து ஒரு ட்ரிக் வேற கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. அந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சு தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டியது. கூட கொஞ்சம் நேரம் ஆகும். அதை தவிர்க்கிறதுக்கு வேர்டெல்லாம் நம்ம எழுத வேணா, கோட் மட்டும் எழுதணும். கோடை மனப்பாடம் பண்ணிருங்க. A to Z குரிய நம்பர்ஸை மனப்பாடம் பண்ணிருங்க. எழுதவே கூடாது. நீங்க ஃபிளாஷா உங்களுக்கு ஃபிளாஷ் மெமரியில வரணும். இது கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். இந்த விடுபட்ட இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன வரும் அப்படின்னு. நம்ம கோடிங் லாங்குவேஜுக்கு போயிருவோமா? கோடிங்க்கு A to Zல நம்பரை, நம்ம லொகேஷன் நம்பரை போட போறோம். இந்த அடுத்தடுத்த வார்த்தைகளுக்கு 4வதா விடுபட்டதை நம்ம அந்த ட்ரிக்கு அதுக்குள்ள என்ன இருக்கோ கண்டுபிடிக்கும். இந்த 4 வார்த்தைகள்ல கோட் சொல்லுங்க பார்ப்போம். ஹெச்சுக்கு 8, கே 11, எம் 13, எல் 12, எம் 13, ஓ 15, பி 16, ஓ 15, திரும்பவும் பி 16. இப்ப டேஷ். இப்ப இந்த ட்ரிக்கை கண்டுபிடிங்க. இந்த 3க்கும் உள்ள தொடர்பு என்ன? இதுல உள்ள ரெண்டாவது மூணாவது அந்த கோடுகள் எல்லாம் பாருங்களேன். முதல் கோடுகள் எல்லாம் பாருங்க. 8ல இருந்து 12க்கு போயிருக்கு, 12ல இருந்து 16க்கு போயிருக்கு. பார்த்தாலே தெரியுது 4 கூடி இருக்கு. 4 அப்ப 16ல இருந்து என்னவா ஆகணும்? 20 ஆகணும். ஓகே. ரெண்டாவது எண் 11ல இருந்து 13 ஆயிருக்கு, 13ல இருந்து 15 ஆயிருக்கு. அப்ப 15ல இருந்து என்ன வாங்கணும்? 2 கூடி இருக்கு இல்லையா? 15ல இருந்து 17 பெல். அடுத்தது மூணாவது 13ல இருந்து 15 ஆயிருக்கு, 2 கூடி இருக்கு. 15ல இருந்து 16 ஆயிருக்கு, 1 கூடி இருக்கு. அப்ப 2 கூடி இருக்கு, 1 கூடி இருக்கு. அப்புறம் மூணாவதா போகும்போது அதுவும் கூடாது. அப்ப 16ங்கிறது 16ஆவே இருக்கும். 0 தான் கூடணும். அப்ப 20, 17, 16 இதை ஃபில் பண்றதுக்கு என்ன எழுத்து? டீகோட் பண்ணிட்டோம்னா 20க்கு டி, 17க்கு கியூ, 16க்கு பி. டி கியூ பி. 4வது ஆப்ஷன் வந்து ஏதோ தவறா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் வந்திருந்திருக்கணும், டி கியூ பின்னு. 4வது ஆப்ஷன் தான் டி கியூ பி. இதுதான் ஆன்சர். இங்க டி கியூ கியூ இருக்கு, அது தப்பு, வராது. ஏன்னா கியூ 17 வரும். நண்பர்களே, இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த ரெண்டும் ஒரு பேர், அடுத்து இந்த ரெண்டும் ஒரு பேர். அந்த வர வேண்டிய இடத்த பார்க்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்? இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வேர்டை எழுதாம முதல் பேருக்கு நீங்க கொஸ்டின்ல வேகமா செய்ய வேண்டியது என்ன? முத பேருக்கு மடமடன்னு கோட்ஸ் எழுதுங்க பார்ப்போம். முத பேருடைய முத வார்த்தையை பாருங்க. ஜே 10, ஓ 15, சி 3, கே 11, ஒய் 25. முத பேருடைய ரெண்டாவது வார்த்தை என்ன? பி 16, கே 11, சி 3, எக்ஸ் 24, ஜே 10. அதே மாதிரி ரெண்டாவது பேருடைய முத வார்த்தை என்ன? முத கோடு என்ன? சி 3, ஆர் 18, ஏ 1, இசட் 26, ஒய் 25. இப்ப இந்த முத 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். ரொம்ப எளிமை. இந்த கிராஸ் முத நம்பர் 2 கிராஸ்ல 1 கூடுது பாருங்க. அதே மாதிரி இந்த கிராஸ்லயும் 1 கூடுது. நடு நம்பர் 2 ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து 4வது நம்பர் 5வது நம்பர் பாருங்க. இந்த கிராஸ்ல 1 குறையுது, இந்த கிராஸ்ல 1 குறையுது. -1 -1. அப்ப இதையே இங்கேயும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிராஸ் 1 கூடுனா 4, இந்த கிராஸ் 1 கூடுனா 19. அதே மாதிரி இந்த 1 அப்படியே இறங்கிருச்சுன்னா 1. அடுத்தது 26, 25 4வது பொசிஷன் 5வது பொசிஷன் என்ன ஆகும்? 26 1 குறைஞ்சா இங்க 25 வரும். 25 குறைஞ்சா 5வது நம்பர் இங்க 24 வரும். அப்ப ஃபைனலா நமக்கு கிடைக்கிறது என்ன? 19, 4, 1, 24, 25. இதுக்கு எல்லாத்தையும் நம்ம டீகோட்
பண்ணோம்னா என்ன வரும்? 19 எஸ் 4 டி 1 ஏ 24 எக்ஸ் 25 ஒய். SDAXY எங்க இருக்கு? ஆப்ஷன் 2 இருக்கு. SDAXY. சிம்பிள். நம்ம இப்ப இங்க வார்த்தையை எழுதல பாருங்க. நம்ம செய்ய வேண்டியது இதுல திரும்பவும் சொல்றேன், கோடிங்க அப்படியே ஃபிளாஷ் மெமரியா மனப்பாடம் பண்ணுங்க. A to Z வச்சுக்கிட்டீங்கன்னா இதை வச்சு ஒரு 4-5 கொஸ்டின் நமக்கு எளிமையா இருக்கு. அழகா சிம்பிளா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, இந்த கொஸ்டினையும் பாருங்களேன். போன கொஸ்டின் மாதிரியே வேர்ட்ஸை எழுதாம டப்பு டக்குன்னு நம்ம அந்த ஆன்சர் எழுதுறதுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கான முறைக்கு போவோம். இதுல இந்த கோட் லாங்குவேஜ் முதல் 2 வார்த்தை ஒரே மாதிரி வருது, அடுத்த 2 வார்த்தை ஒரே கோட் மாதிரி வருது. 3வது பேர்ல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த STORE ஸ்டோர், அதுக்கு என்ன ஆன்சர் ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் எழுதுறதுக்கு? மொத பேருக்கு கோட் எழுதுவோமா? பாருங்க, மொத பேருடைய மொத வார்த்தை ஓக்கு 15, எஸ்க்கு 19, டி 20, இ 5, ஆர் 18. அடுத்தது மொத பேருடைய 2வது வார்த்தை பி 16, டி 20, அடுத்தது டி திரும்பவும் 20, டி 4, கியூ 17. அடுத்தது 2வது பேருடைய மொத வார்த்தை டி 20, ஓ 15, ஆர் 18, எஸ் 19, இ 5. அடுத்தது 2வது பேருடைய 2வது வார்த்தை யூ 21, பி 16, ஆர் 18, ஆர் திரும்பவும் 18, டி 4. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 3வது பேருடைய மொத வார்த்தை எஸ் 19, டி 20, ஓ 15, ஆர் 18, இ 5. இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது இங்கதான் ஆன்சர் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துல இதுல பாருங்க, மொத பேரு மொத 2க்கும் உள்ள தொடர்பு என்னன்னு பாருங்களேன். 15 16 ஆயிருக்கு, 19 20 ஆயிருக்கு. இதே மாதிரிதான் இங்கேயும் யாருக்கான்னு பாருங்க. ஆமா, 2வது பேர்லயும் 20 21 ஆயிருக்கு, 15 16 ஆயிருக்கு. 1 1 கூடி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பரே +1 +1. அடுத்தது 3வது நம்பர் ஒரே நம்பரா இருக்கு, ஒரே நம்பர். அடுத்த 4வது நம்பர் 1 குறைஞ்சிருக்கு, இங்கேயும் 2வது பேர்லயும் 1 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 5வது நம்பர் 1 குறைஞ்சிருக்கு, அங்கேயும் 1 குறைஞ்சிருக்கு. அப்ப இங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சருக்கு வாங்க. 19ல ஃபர்ஸ்ட்டுக்கு 1 கூட்டிருங்க, 2வதுக்கும் 1 கூட்டிருங்க 21. அடுத்து 3வது நம்பரை அப்படியே எழுதிருங்க, அதான பேட்டர்ன் 15. அடுத்தது 1 குறைச்சிருங்க 17, 5ல 1 குறைச்சா 4. இப்ப இதுக்கு தான் நமக்கு டீகோட் பண்ணி எழுதணும். 20க்கு டி, 21க்கு யூ, 15க்கு ஓ, 17க்கு ஜி, சாரி கியூ, 17க்கு கியூ, 4க்கு டி. TUOQD இதுதான் ஆன்சர். அப்படியே இங்க இருக்கு பாருங்க, TUOQD ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த क्वेश्चन பாருங்க, இந்த சீரியஸை ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க. செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன் தட் fill in the blank, complete the series. இந்த சீரியஸை ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த இடத்துல என்ன வரும்? நம்ம கோடிங் பார்த்து பார்த்துருவோமே. ஏ கோடிங் என்ன? 1. எக்ஸுக்கு கோடிங் என்ன? 24. இ 5. அடுத்தது டி 20. அடுத்து ஐ 9. அடுத்தது பி 16. அடுத்ததுதான் என்னன்னு தெரியல. அழகா இருக்கு பாருங்க. இதுல ட்ரிக் என்ன இருக்குன்னு பாருங்களேன். 1வதும் 3வதும் 4 கூடி இருக்கு. அடுத்தது 1 விட்டு திரும்பவும் 4 கூடி இருக்கு. அடுத்தது 9 விட்டு திரும்பவும் 4 கூடினா 13 வரணும். ஆக்சுவலா 2வது பார்த்தோம்னா அது ஜம்ப் ஆகி போகும். 24ல இருந்து 4 குறைஞ்சிருக்கு 20. 20ல இருந்து 4 குறைஞ்சிருக்கு 16. அது இந்த டேஷை விட்டு தாண்டி போகும். 16 விட்டு 4 குறைஞ்சா 12ன்னு டேஷை தாண்டி போகும். நமக்கு டேஷ்ல வரணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். 1ல இருந்து 4 கூடுனா 5, திரும்பவும் 4 கூடுனா 9, திரும்பவும் 4 கூடுனா 13. 13க்கு டீகோட் பண்ணோம்னா எழுத்து எம். ஆன்சர் 1 எம். இந்த क्वेश्चन பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேர் நம்ம ஒரு ட்ரிக்கை எடுக்கணும். நமக்கு எப்போ இப்போ பார்த்த ஒரு क्वेश्चनல ஃபர்ஸ்ட் 2வது பேர்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, 2வது கேட்டிருந்திருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் இல்லாம இருக்கு பாருங்க. என்ன கொடுத்தாலும் சரி, நம்ம வந்து ட்ரிக்கை ஃபாலோ பண்ண போறோம், அவ்வளவுதான். அதாவது முத 2 பேர்ல முத வார்த்தையுடைய கோடு என்னது? நம்பர் என்ன கொடுக்க போறீங்க? F 6, I 9, L 12, E 5. முத பேருடைய 2வது வார்த்தை GKOI, G 7, K 11, O 15, I 9. அடுத்தது 2வது பேருடைய முத வார்த்தை கொடுக்கல, 2வது வார்த்தை U கொடுத்திருக்காங்க பாருங்க, UTXI, U 21, T 20, X 24, I 9. இதுவும் ரொம்ப சிம்பிளா இருக்கு. இந்த ட்ரிக்கும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பேர்ல இருந்து இந்த ட்ரிக் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 6ல இருந்து 1 கூடி 7 ஆகுது. அடுத்து 9ல இருந்து 2 கூடி 11 ஆகுது. அதே மாதிரி 12ல இருந்து 3 பிளஸ் ஆகி 15 ஆகுது. அதே மாதிரி 4வது நம்பர் 5ல இருந்து 4 பிளஸ் ஆகி 9 ஆகுது. நமக்கு இந்த கண்டுபிடிக்க
வேண்டிய ஆன்சர் வந்து ரிவர்ஸா வேணும். அப்பனா கீழ இருந்து மேல பார்க்கணும். அப்ப கீழ இருந்து மேல பார்த்தா 7ல இருந்து 1 குறைஞ்சு 6 ஆகுது. அந்த மாதிரி எடுத்துக்கிறணும். அப்ப இங்க இருந்து மேல பார்த்தோம்னா 21ல இருந்து 1 குறைஞ்சா 20, 20ல இருந்து 2 குறைஞ்சா 18, அடுத்து 24ல இருந்து 3 குறைஞ்சா 21, 9ல இருந்து 4 குறைஞ்சா 5. இப்ப இதுதான் ஆன்சரை டீகோட் பண்ணிடுவோமா? 20க்கு கோட் என்ன? 20க்கு டி, 18க்கு ஆர், 21க்கு யூ, 5க்கு இ. TRUE எங்க இருக்கு? ஃபர்ஸ்டாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் TRUE அதான் சரியான ஆன்சர். இது ரிவர்ஸ்ல பார்க்கணும், அவ்வளவுதான். நம்ம அந்த இடத்துல உங்களுக்கு சமயத்துவமா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இதுல உள்ளது அந்த கோட் பண்ணிட்ட ட்ரிக்கை கண்டுபிடிக்கிறதா, குயிக்கா ட்ரிக் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஆப்ஷன் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம உடனே கண்டுபிடிக்கணும்னா கோடிங்க எவ்வளவு குயிக்கா எழுதுறோமோ தப்பு இல்லாம எழுதணும், வேகமா எழுதணுங்கிறதுக்காக தப்பு இல்லாம எழுதணும். சிம்பிளா நம்ம 26 எழுத்து தானே கோடிங் மனப்பாடம் பண்ணிக்கிற போறோம். இந்த கொஸ்டினை பாருங்களேன். இதுல கோட் லாங்குவேஜ் எழுத வேண்டியது இல்லை. ஏன்னு கேளுங்க. இப்ப in a certain code MAHESH is written as, அப்படியே இதுல உள்ள எழுத்துக்களையே மாத்தி போட்டு இது வந்திருக்கு. அதுலயும் முக்கியமா பாருங்களேன், அப்படியே ரிவர்ஸா எழுதிருக்காங்க. இதுக்கு நம்ம கோட் லாங்குவேஜ் போட வேண்டியது இல்லை. இந்த மொத வார்த்தையில உள்ள எழுத்துக்களையே மாத்தி போட்டு இங்க எழுதிருக்காங்கன்னா அதையே 1 2 3 4 5 6 7 என நம்பர்களை கொடுத்துக்கிட்டு நம்ம மாத்தி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரியே இந்த MANEGER அது என்னவா ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. அந்த எழுத்துக்களையே போட்டு களைச்சு போட்ட மாதிரி இருக்கு. அதுலயும் அப்படியே ரிவர்ஸா இருக்கு. MAHESHங்கிறது அப்படியே ரிவர்ஸா இருக்கு. அப்ப MANEGER நம்ம அப்படியே ரிவர்ஸா எழுதுனா என்ன வரணும்? REGENAM, REGENAM ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கு. ஆன்சர் இது. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம கோடு, நம்ம அந்த படிச்சு வச்சிருக்கிற கோடெல்லாம் எழுத வேண்டியது இல்லை. அப்லோட் பண்ணி போட்டு வேற வேற எழுத்துக்களை கொடுத்து நமக்கு கோடிங் பண்ண சொல்லியிருந்தா தான் நம்மளால அதை வச்சு கொஞ்சம் எளிமைப்படுத்த முடியும். இது ஈஸியா தான் இருக்கு. நேரடியாவே நம்ம இந்த வேர்டு வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுலயே வந்து குழப்பையும் கொடுக்கலாம். அப்படி குழப்பி கொடுக்கும்போது நாம இதை 1 2 3 4 5 அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு அது எப்படி ஷஃபிள் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாத்தி போறோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுல இதே மாதிரி வேற கொஞ்சம் மாடல்ல இந்த அல்பபெட்டிக் சீரிஸ்ல இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு வீடியோலையும் நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். வேற வேற டைப்பான கொஸ்டின்ஸை பார்ப்போம். சிம்பிள், நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து நம்ம இதுல ஒரே அப்ரோச் தான் பண்ண போறோம். இந்த மாதிரி அல்பபெட் ஆர்டர் வந்துருச்சுன்னா உங்களுடைய ரோல் ஒன்று இந்த அல்பபெட்ஸை வந்து திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்க வேணாம். நம்ம குயிக்கா டக்குன்னு அல்பபெட்ஸை கோட்ஸை எழுதுறதை வச்சு தான் நம்மளுடைய சாமர்த்தியம் இருக்குது இதுல. ஏன்னா எழுதின பிறகு நமக்கு அதுக்குள்ள இருக்கிற ஒரு ட்ரிக்கை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. அந்த ட்ரிக்கை கண்டுபிடிக்க வேண்டியது கொஞ்சம் நேரம் செலவாகுங்கிறதுனால நாம இந்த கோட்ஸை வந்து குயிக்கா மெமரைஸ் பண்ணணும். வீடியோ முடிச்ச பிறகும் டெய்லி அல்லது அப்பப்ப நீங்க இந்த கோட்ஸை எடுத்து மனப்பாடம் பண்ணது கரெக்டாங்கிறத அப்பப்ப எதையாவது ஒரு எழுத்தை பார்த்து நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்ட் இதே டாபிக்ல நெக்ஸ்ட் இன்னொரு பார்ட் வீடியோல கொஸ்டின்ஸோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் YY Max. இதே மாதிரியான வீடியோஸ் கண்டினியூ போடுறதுக்கு கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட்டிவ் ஒர்க். தேங்க்யூ.